பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 26 மே 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்தங்கியோரை முன்னேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எதுவும் இல்லைங்க, சரிங்களா. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி தான் பேசியிருக்காரு. மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உள்நாட்டு தயாரிப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஆகாஷ் ஏவுகணை ப்ளஸ் ரஷ்யா இந்தியா தயாரிப்பில் உருவான பிரம்மோஸ் ஏவுகணை இது ரெண்டுமே சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அது போக நாட்டோட ஒற்றுமையை பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபலித்தது தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அதாவது பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ண அஜர்பைஜான் இந்த நாடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட பொருட்களை மக்கள் வாங்க மறுத்துட்டாங்க. அதே மாதிரி அப்போதைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற மாதிரி, அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதனால் இது இந்தியாவோட ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க, சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா இப்போதைக்கு இதில் எதுவுமே கிடையாது. இந்த 10வது நிதி ஆயோக் குழு கூட்டம் நடைபெற்றுச்சுல, அதில் பேசினதை தான் ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான், நிறையா இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு சில முக்கியமானது இருக்குது, அதை பார்த்துடலாம். அதாவது இந்ததுங்க, அதாவது 7 குழு போயிட்டுருக்காங்கல்ல, 32 நாடுகளுக்கு 7 குழுக்களை மத்திய அரசு அமைச்சு அங்கே போய் பேச சொல்லியிருக்காங்க. ஏன்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவோட செயல்பாட்டை விவரிக்கிறதுக்காக. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப சொல்கிறேன். எத்தனை நாடுகள் அப்படின்னா 32 நாடுகள். எத்தனை குழுக்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 7 குழுக்களை அனுப்பியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமானது இருக்குங்க. என்ன அப்படின்னா, பஹ்ரைனில் உள்ள இந்திய இல்லத்தில் நிறுவப்பட்ட மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே ரீசெண்டாக மகாத்மா காந்திக்கு சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஹ்ரைனில் உள்ள இந்திய இல்லத்தில் மகாத்மா காந்திக்கு சிலை இருக்குது. அதே மாதிரி திருநங்கைகள் மேம்பாட்டு சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட குறிப்புகளில் இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு அரவாணிகள் வாரியம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2008ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்குங்க. அது அரவாணிகள் அப்படின்ற பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கை அப்படின்னு சொல்லி மாற்றி அமைத்தது யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி மாற்றி அமைச்சிருக்காரு. அப்போ இது கேட்கலாம், தமிழ்நாடு திருநங்கைகள் வாரியம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2008. அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே ஆதரவற்ற நிலையில் உள்ள திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக ஓய்வூதியம் அறிவிச்சிருக்காங்க. ஓய்வூதியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரியா. அப்போது இதுவும் கேட்கலாம், இப்போதைக்கு திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000லேருந்து 1500 உயர்த்தி கொடுக்குறாங்க. ஏன்னா திருநங்கைகளுக்கு ஓய்வூதியம் அளித்த முதல் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. இது டிஎன்பிஎஸ்சியில் ஓல்டு கொஸ்டின் யூனிட் 9 இருக்கும்போது கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின், சரியா. அதே மாதிரி இந்த பாருங்கள், அதாவது தங்களோட சொந்த முயற்சியில் தனித்திறமையில் நிறையா துறையில் வெற்றி பெற்றிருப்பாங்கள்ல திருநங்கைகள், அவங்கள வருஷத்தில் ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அது போக பார்த்தீங்கன்னா சான்றிதழ் முதலமைச்சர் வழங்குறாரு, சரியா. அப்போ இது கேட்கலாம், எவ்வளோ ஆண்டுதோறும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் சான்றிதழும் கொடுக்குறாங்க, சரியா. சரி, ரைட்டு, ஓகேங்க. அடுத்தது அதாவது மனதின் குரல், அதில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. சேம் கான்செப்ட் தான், சரிங்களா. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி தான் பேசியிருக்காரு. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நக்சல் ஒழிப்பில் இந்தியா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சத்தீஸ்கரோட தண்டேவாடா அப்படின்ற கிராமம், அதே மாதிரி மகாராஷ்டிராவில் உள்ள கச்ரோலி மாவட்டத்தில் உள்ள கதேஜாரி அப்படின்ற இடம் இருக்குது. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இந்தியா சுதந்திரமானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் அந்த கிராமத்துக்கு பஸ்ஸு போகுதுங்க, கதைஜாரி அப்படின்ற கிராமத்துக்கு, சரியா. இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா, இந்த பகுதி அதிகமாக நக்சல் இதால் பாதிக்கப்பட்ட பகுதி, நக்சல் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதி தான் இந்த கதேஜாரி அப்படின்ற கிராமம். எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக இந்த கிராமத்துக்கு பஸ்ஸு போயிருக்கு. அப்போ மேபி கேட்கலாம், கதேஜாரி கிராமம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில்
இருக்குது. சரியா, அதே மாதிரி சத்தீஸ்கரில் 11th 12th தேர்ச்சி வீதம் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, முதல் மற்றும் 6வது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்ச்சி வீதத்தில் அந்த தண்டேவாடா மாவட்டம் முறையே முதல் மற்றும் 6வது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் இந்த கதைஜாரி மாவட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம். அதே மாதிரி இந்த இதை பற்றி பேசியிருக்காருங்க. சிங்கங்களோட எண்ணிக்கை 674லேருந்து 891 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதுபடி அப்படின்னா ப்ராஜெக்ட் லயன் 2020 படி இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தேனி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 75,000 மெட்ரிக் டன் தேன் உற்பத்தியான இடத்துல 1.25 லட்சம் டன் மெட்ரிக் தேன் வந்து உருவாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது உலக தேநீர் தினம் எப்போ அப்படின்னா May 20. அதே மாதிரி இந்த பாருங்கள், கேலோ வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2024 கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் 2025 கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா பீகாரில் நடைபெற்றுச்சு. சரியா, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம நியூஸ் பேப்பரில். சரிங்களா, அதாவது பீகாரில் தான் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுச்சு. சரி, பார்க்கலாம். இந்ததுங்க, அதாவது நம்ம நேற்றே பார்த்தோம், உலகின் 4வது பெரிய பொருளாதாரம் இந்தியா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுபடியும் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 விஸ்கித் பாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. $4.5 ட்ரில்லியன் இலக்கை எட்டுறது. அடுத்து இந்தது பாருங்கள், நம்ம அந்த கேரளாவில் வந்து ஒரு கப்பல் மூழ்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MSC எல்சா 3. சரியா, லைபீரியா நாட்டோட கப்பல். மேபி கேட்கலாம், கப்பலோட நேம் என்னன்னா MSC எல்சா 3. சரியா, கப்பலில் உள்ள எரிபொருள் வந்து சல்ஃபர் எரிபொருள். சரியா, இந்த சல்ஃபர் எரிபொருள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பலோட எரிபொருள் சல்ஃபர் எரிபொருட்கள் இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் அந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அந்த பகுதி ஃபுல்லாக பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்தது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது உலக சுகாதார அமைப்பு யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் AYUSH. சரிங்களா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இப்போ புதுசாக வந்து சோவா ரிக்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க. அது குரூப் 1 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இது மூலியமாக என்னென்னா இந்தியாவோட பாரம்பரிய மருத்துவம் உலக அளவில் வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ரீசெண்டாக உலக சுகாதார அமைப்பு மத்திய அரசோட எந்த அமைச்சகத்தோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகம். சரி, ரைட். அடுத்தது பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் நடந்துகிட்ருக்குங்க. அது நம்ம ஃபைனல் இது பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கே கடைசி மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா, எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ரைட், ஓகே. இந்த இது மெயினுங்க. அதாவது கிடாம்பி ஸ்ரீகாந்த், இவரை பற்றி ஏற்கனவே கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சியில். கிடாம்பி ஸ்ரீகாந்த் எந்த விளையாட்டுடன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவர். சரியா, மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் நடந்துட்டுருக்கு. அதில் ரன்னர் அப் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா, சாம்பியன் யாருன்னா லீ ஷி ஃபெங்கு. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இவர் தான் கிடாம்பி ஸ்ரீகாந்த். எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவர். சரிங்களா, சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி சிறப்பான நியூஸ் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.